வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணே. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் உண்டு. உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த சுற்றுல நாம் பேச போகிற உரை நம்மளை அடுத்த சுற்றுக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த ஒளிவாங்கி மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம் பேச போகிற உரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது நாம் எடுத்திருக்கிற தலைப்பு தான். இப்போ இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்பு? பூசலார் நாயனார். பூசலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்புல அழகான செய்திகளை அற்புதமாக வழங்குவதற்கு அபிநயா தயாரா இருக்கிறீங்க. சிறப்பா பேசிடலாமா? வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. எதுவும் கைகூடாத நிலையில் வாழ்வையே வெறுப்பவர்களுக்கு அனைத்துமாய் வந்து நிற்கும் நம் அப்பன் சிவபெருமானை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மனதிற் கோவில் கட்டியதால் சிவன் ஆலயத்திலேயே கடவுள்களில் ஒருவராய் எழுந்தருளியவர். பல்லவ மன்னனையே பக்தியால் வென்றவர். அவனை நம்பியவர்களை கைவிடாத நம் அப்பன் சிவபெருமானின் அடியவனாய் முழு அருளையும் பெற்ற பூசலார் நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவன் சொத்தை எடுப்போரை அவர் தண்டிப்பார் என்பார்கள். உண்மையாக சிவனது சொத்து என்ன? தன்னையே மறந்து தன் அப்பனை காண்பதற்காக பக்தி மயக்கத்தில் வருபவர்களே உண்மையாக சிவனது சொத்து. அப்படிப்பட்ட சிவனுக்கோ ஆலயம் எழுப்ப அங்கும் இங்கும் அலைந்து பொருள் சேமிக்க நினைக்கிறார். பொருளும் கிடைக்கவில்லை, ஆலயமும் எழுப்ப முடியவில்லை. சிவன் பக்தர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். கேட்பவர்களுக்கு எளிதாக கொடுக்கவும் மாட்டார். கொடுக்க நினைத்தால் இவ்வுலகமே அழிந்தாலும் அதை நிறுத்தவும் மாட்டார். முடிவெடுத்தார் பூசலார். தன் நெஞ்சகமே கோவிலாக, நினைவே இறைவனாக கொண்டு தச்சர் மற்றும் கோவில் வேலைப்பாடுகள் செய்பவர்களை கொண்டு நினைவிலே எழுப்பினார் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை. தனது ஆதி அந்தம் அனைத்தையும் எம்பெருமான் சிவனுக்கே அர்ப்பணித்து உள்ளத்தில் கட்டிய அந்த கோவிலுக்கோ குளம், கிணறு போன்றவற்றை எல்லாம் அமைக்கிறார். குடமுழக்கு விழாவும் செய்ய விரும்புகிறார். எல்லாம் அந்த இறைவனை எதிர்பார்த்து. ஆனால் அங்குதானே தீராத விளையாட்டு பிள்ளையான சிவபெருமானின் உண்மையான திருவிளையாடலே ஆரம்பமாகிறது. அதே நாளில் பல்லவ மன்னனும் காஞ்சியிலே கற்கோவில் எழுப்ப கல்லிலும் கூட நிலைத்திருக்கும் சிவபெருமானை வணங்கி அழைக்கிறார். சிவபெருமானோ நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்த பின் கொள்வாயா என்று கொன்றைவார் சடையர் தொண்டர் கோவில் கொண்டு அருள் போந்தார் என்று. கல்லில் கட்டினால் என்ன, கனவில் கட்டினால் என்ன? அன்பன் அன்பாக செய்தால் எதை வேண்டுமானாலும் செய்பவன் தான் சிவன் என்று பல்லவ மன்னனின் கனவிலே கூற, பல்லவ மன்னனுக்கோ ஒரே ஆச்சரியம். கலைக்கூடத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கும் என் கோவிலை எதிர்க்கும் அந்த கோவில் எங்குள்ளது என்று பூசலாரிடத்தில் கேட்கிறார். நீர் நிரவிய கோவில் எங்கே என்று. பூசலாரோ தனது மனக்கோவிலை காண்பிக்க மலைத்து போய் நிற்கிறார் மன்னன். பக்திக்கு பணத்தை விட பண்புதான் முக்கியம் என்பதை பூசலார் நாயனாரின் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்று போல் இருந்திருந்தார் சிவபெருமான் அந்த இருவருக்குமே காணொளி மூலம் காட்சியளித்திருந்திருப்பார். ஆனால் தன் உள்ளத்தையே கோவிலாக்கிய அந்த அடியவனின் அருளை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நடத்திய திருவிளையாடல் தான் இது. 2000 கொடுத்து சிறப்பு வரிசையில் நின்று இறைவனை அருகில் காண முடியவில்லை என்று வருந்துபவர்களா நீங்கள்? அவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். உங்கள் எண்ணத்தை புனிதமாக்குங்கள் என்று கூற மாட்டேன். உங்கள் உள்ளத்தையே புனிதமாக்குங்கள். முக்கோடி தேவர்களுக்கு மூத்தவராய் விளங்கும் சிவபெருமான் உங்களுக்குள்ளும் எழுந்தருவார். இன்று ஆலயத்திற்குள் செல்ல நேரம் இல்லாததால் ஆலய வாசலை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு செல்கின்றனர். அது மட்டுமா, சிவன் ஆலயத்திலே 63 நாயன்மார்களை பார்த்து திருப்பாச்சி பொம்மையா என்று கேட்கும் அவல நிலையும் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் குழந்தைகளை வளர்க்கும் போது பூசலார் போன்றோர்களின் பக்தி வரலாற்றை கூறி வளருங்கள். கண்டிப்பாக வளரும் பருவத்திலேயே அவர்கள் ஒரு மனக்கோவிலை எழுப்பி விடுவார்கள். நானும் தான் விரைவில் குடமுழுக்கு விழாவும் வைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் வருகை தருவீர்களா? அடுத்தது உரை முடிந்து விட்டது. அடுத்தது என்று கேட்டவுடன் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்க சென்று விடாதீர்கள். 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள். விரைவில் நீங்களும் ஒரு ஆலயத்திற்கு அடித்தளம் போட்டு விடலாம். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை அபிநயா வந்து இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் இல்லாம எந்த ஸ்தபதிகிட்டையும் போய் தேதி வாங்காம குடமுழுக்கு விழாவை நடத்த முடியும்னு இந்த நூற்றாண்டிலையும் அபிநயா மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். சொல்லாலேயே ஒரு ஆலயத்தை எழுப்பி இருக்கிறீங்க. ஒரே ஒரு சின்ன குறிப்பு தான்.
அந்த குடமுழுக்குல முதல் நாள் இரவு மணிகண்டன் அண்ணன் தலைமையில் எங்க பட்டிமன்றம் தான். அவ்வளவு அற்புதமா பேசியிருக்கிறீங்க. உடனடியாக உங்கள் உரைக்கு மதிப்பீடுகளை வழங்க எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அப்போ கூட கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோன்னு எங்களுக்கு சிந்திக்கணும் வரல. பட்டிமன்றம் நடத்தி புளிசாதம் வாங்கிட்டு போகிறது தான் எங்கள் சிந்தனை, அவ்வளோதான். அது வேடிக்கைக்கு சொன்னாலும் கூட இந்த பாப்பா பூசலாரை பற்றி பேசியதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியல. ஏன்னா அப்பா பல கற்கோயிலை கட்டுகின்றார், மகள் சொற்கோயிலை கட்டுகின்றார். ஏன்னா அவங்க இந்த சிற்பி சமூகத்தை சார்ந்தவர் என்பதை இதற்கு முந்தைய நிகழ்வுகளில் அவர்கள் சொற்களாலே நீங்கள் கேட்டிருப்பீங்க. பூசலார் கதைங்கிறது இந்த சமூகம் நன்கு அறிந்த ஒரு வரலாறு. உள்ளத்திலேயே கோயில் கட்டது, எம்பெருமான் வர வேண்டியது, அங்கிங்கனாதபடி எங்கு இருப்பவோ ஒரே சமயத்தில் வந்தால் அன்புக்கு இறைவன் ஆட்படுவான் அப்படிங்கிறது. ஆனால் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அடுத்த தலைமுறைக்கு பூசலாரை சொல்வதற்கு அபிநயாவினுடைய இந்த பேச்சு பதிவு போதும். அபாரம் அபாரம் அபாரம். அதாவது சொன்னதையே திரும்ப சொல்லுதல் நன்னூரில் அது ஒரு குற்றம்னு கூட சொல்லுவாங்க, கூறுவது கூறல். அப்படி இல்லாமல் அதை ஒரு நவீனமயமாக்கி சொன்ன பாரு, அது ரொம்ப டாப்பு. எங்கேயோ போயிட்டேன். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அபிநயா ரொம்ப சிரமப்பட்டு அழகாக எழுப்பிய இந்த சொல்லாலயம், இதை தரிசிக்கும் போதெல்லாம் உன்னுடைய அறிவுரைப்படி கன்னத்தில் போட்டுக்கொள்ளாமல் எங்கள் எண்ணத்தில் போட்டுக்கொள்வோம் அந்த கடவுளை. ரொம்ப அழகாக இருந்தது உன்னுடைய பேச்சு. எந்த ஒரு பிழை எனக்கு தெரியல. சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் திருத்தி கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு சிறக்கும் என்பது என்னுடைய கருத்து. கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசின மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் கொஞ்சம் வேக வேகமாக பேசுவது, கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுவது என்றெல்லாம் இருந்தது. பதற்றம் வேண்டாம். உன்னுடைய நடை பீடு நடையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை, உன்னுடைய அந்த பலம் உச்சரிப்பு. சில இடங்களில் இப்போ செய்யவில்லை அப்படின்னு சொல்லாமல் செய்யவில்லை என்று அந்த லகரத்தை சரியாக உச்சரிக்கணும். அந்த சின்ன சின்ன திருத்தங்கள் செய்தால் போதுமானது. வேறு எதுவுமே பெருசாக எனக்கு தெரியல குறை. தொடர்ந்து இது போல சொல்லாற்றலை வெளிப்படுத்தி கொண்டே எங்கள் அனைவரையும் மகிழ்வித்து நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நடுவர்களுக்கு நன்றிகள். சிறப்பான உரையை வழங்கி குடமுழுக்கு தேதி வாங்கி இருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். எல்லாரும் அதை செய்ய முடியும். ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அதை நீங்களும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நேயர்களோடு நம் நிகழ்ச்சியை தொடர்பு படுத்தி இருக்கிற அபிநயாவுக்கு கூடுதலாக இன்னொரு கைத்தட்டல்களையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம். வாழ்த்துக்கள்.